நான் என்னோட உயில வந்து என் மகனுக்கு வந்து என்னோட இபிஎஃப் காசு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஆனா பல வருடங்களுக்கு முன்பு இபிஎஃப் நாமினேஷன்ல வந்து என்னுடைய மகளுக்கு என்னோட இபிஎஃப் காசு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நாமினேட் பண்ணிட்டேன். இப்ப நான் இறந்துட்டேன்னா நான் கடைசியா எழுதின அந்த உயிரின் படி என் மகனுக்கு அந்த காசு கிடைக்குமா, அல்லது நான் நாமினேஷன் பண்ணேன் இல்லையா அதன்படி என் மகளுக்கு அந்த காசு கிடைக்குமா? என்னோட இபிஎஃப் பணம். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி. ரெகுலேஷன் 7(2) இபிஎஃப் ரெகுலேஷன் படி உயிரின் படி எழுதப்படுகின்ற அந்த வாரிசு அந்த நியமனம் வந்து இபிஎஃப்ல சட்டப்பூர்வமாக பெயரிடப்படும் அந்த நாமினேஷன் வந்து அந்த உயிர் வந்து சூப்பர்சீட் பண்ணாது. அதாவது என்னதான் நீங்க கடைசியா உயிர் விடும் பொழுது நீங்க வந்து ஒரு உயிரில வந்து இந்த இபிஎஃப் காசு வந்து இந்த நபருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிருந்தா கூட நீங்க வந்து நாமினேஷன் பண்றப்ப, அதாவது சட்டப்பூர்வமாக நீங்க பெயரிட்ட அந்த நபருக்கு தான் இபிஎஃப் காசு, உங்க இபிஎஃப் காசு போய் சேரும். இந்த வீடியோ வந்து கட்டாயமா செய்யணும் சொல்லி ஒரு கால் வந்தது. ஏனென்றால் ஒருத்தர் வந்து இபிஎஃப்ல வந்து நாமினேஷன் வேற மாதிரி எழுதிட்டு உயிர்ல வந்து வேற மாதிரி எழுதிட்டு இறந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கிற பொழுது உயிர்ல வந்து வாரிசாக எழுதப்பட்ட அந்த நபருக்கு வந்து காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறப்ப காசு கிடைக்காது, இபிஎஃப் காசு கிடைக்காது. நாமினேஷன் எழுதியிருந்தாங்க இல்லையா, அதன்படிதான் அந்த காசு வந்து கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் அந்த ஸ்டாட்டுட்டரி நாமினிக்கு. நீங்க கடைசியா வந்து உங்களோட மனம் மாறிடுச்சு வச்சுக்கீங்களேன், உங்களோட இபிஎஃப் காசு வந்து வேற ஒரு ஆளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நாமினேஷன் வேற ஆள் பேருக்கு எழுதி வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களுடைய நாமினேஷனை போயிட்டு மாத்திருங்க. நீங்க நாமினேஷன் மாத்த முடியுமா கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா மாத்தலாம். பழைய நாமினேஷன் வந்து செல்லுபடியாகாது. கடைசியா நீங்க யாருக்கு நாமினேஷன் எழுதிருக்கீங்களோ, நியமனம் பண்ணிருக்கீங்களோ அந்த நபருக்கு தான் உங்களோட இபிஎஃப் பணம் போய் சேரும். செய்மட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.